இப்போ மண்ணெண்ணெய் பெட்ரோல்கள் என்னென்ன சமாளிக்கிறீங்க? பாருங்க, தொழிலுக்கு போன ஒரு போட் வந்து ஒன்று. இந்த சந்தை வந்து பெரும்பாலும் காலமை வந்து 7 மணிக்கு கூடுது. கடல்லையே மீன் இல்லையா? கனவு பட்டுருக்கு, சின்ன சின்ன மீன் பட்டுருக்கு. இந்த யுத்த காலத்தில் ஆமிக்கண்ட இந்த டோரா படகு இருக்குது பாருங்க முன்னுக்கும். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, யாழ்ப்பாணம் மயிலட்டி துறைமுகத்தில் நிற்கிறேன். வந்து மயிலட்டி துறைமுகத்தில் இன்றைக்கு மீன் பிடிக்கின்ற, அதாவது மீன் ஏலம் கூறுகின்ற அழகான ஒரு காட்சியாக தான் இது அமையப்போது. சூரியன் இப்போ தான் மேல் எழும்பி வருது. உண்மையாகவே ஒரு அற்புதமான இன்றைய ஒரு காலை பொழுது உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறேன். இன்றைக்கு இந்த இதில் மீனை கொள்வனம் செய்யப்போனோம், மீனை அப்படி கூறி விற்கப்பணுன்ற விடயங்கள் அனைத்தையும் பயந்து கொள்ள போகிறேன். அதை விட இப்போ வந்து பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் பிரச்சனைகள் இருக்குது. இது அவர்களுக்கு அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற விடயங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு இந்த காணொலியில் தரப்புறேன். வேறு உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பதால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான இயற்கை துறைமுகத்தோட ஒரு அழகிய ஒரு காட்சியாக இருப்பது. பாருங்கள், காணொலிக்கு போகலாம். இதில் பாருங்கள் மக்களை, முன்னுக்கு சூரியனை பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து கொண்டு இருக்குது. இப்போ நான் வந்து மயிலட்டி கடற்கரையில் நிற்கிறேன் பாருங்கள். இதில் வந்து இந்த இந்திய இந்த போட்டுகள் இருக்குது பாருங்கள், அதுக்கு இடையால் பாருங்கள் இப்படி சூரியன் அழகாக வந்து கொண்டிருக்கேன். ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சியில் இன்றைக்கு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இன்றைக்கு மயிலட்டி துறைமுகத்தில் எப்படி இன்றைக்கு மீன் பிடிக்கிற விடயங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உண்மையிலே வந்து தொழிலாளிகள் வந்து மீனுக்கு போயிருக்கணும், இன்னும் வெளியில் வேற இல்லை. கடலிருந்து வந்தது பிறகு உங்களுக்கு சகல விதமான விடயங்களை உங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இதில் பாருங்கள், இந்த இதுகளில் தான் மீன் போட்டு கூறி விற்பினம். இது ஒரு அழகான ஒரு காட்சியாக இன்றைக்கு இருக்க போகுது. இனித்தான் போட்டுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அங்கால பாருங்கள் பெரிய பெரிய ரோலர்கள் இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு. இதெல்லாம் ரோலர், அதாவது பெரும்பாலும் வந்து சிங்கள மீனவர்கள் தான் இந்த ரோலர்களில் மீன் பிடிக்கிறதா சொல்லப்படுது. அப்படியே எனக்கு தெரியலைங்க பாருங்க. இங்கே வந்து ரோலர்கள் எல்லாம் இருக்குது. இங்கே இப்போ ஸ்டார்ட்டில் நிற்க சில ட்ரோலர்கள் பார்த்தீங்களா, அவ்வளோ அழகான ஒரு காட்சியான்னு சொல்லி. சூரியனை பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருகுது. இந்த இயற்கை காட்சி உண்மையாகவே பார்க்குறதுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, இப்படி தான் இந்த போட்டுகள் வந்து இங்கே அடிப்பினோம். அதான் பாருங்க, இங்கே பனிக்கில் வந்து இருக்கணுமா. ஐயா வணக்கம். என்ன மாதிரி தொழில்பாடுகள் இப்போ எப்படி போகுது? என்னென்ன இந்த பெட்ரோல் மண்ணெண்ணெய் பிரச்சனைகளை சமாளிக்கிறீங்க? இல்லை என்ன எவ்வளோ உங்களுக்கு தாராங்க இப்போ தொழிலுக்கு? நாங்கள் இப்போ தொழிலுக்கு போய் கண்ணாலாச்சு, எனக்கு இங்கே போட்டும் இல்லை. போட்டுக்காரரை தான் நீங்கள் விசாரித்து வழிகாக இது பண்ணி இப்போ கேளுங்க, எவ்வளோ என்ன முடியுது. ஓகே, இப்போ என்னென்ன மீன் இப்போ படுகுதாப்பா? பழசா மீனே இப்போ இல்லை, பழசாதி மீனும் படும். பெரும்பாலும் இப்போ என்ன இப்போ நேற்றெல்லாம் என்ன பட்டுது? இந்த சின்னட்டி, சில பேருக்கு முரல், சூறு இதுகள் பட்டுது. அப்போ அதான் அந்தந்த தொழிலுக்கு போகிறவங்களுக்கு தான் அது தெரியும். மீன் பட்டுறதோ? ஓ, எல்லாம் பட்டி கொடுக்குறது மீன். சரி சரி ஐயா, ஓகேயா. ஓ தனி ஐயா, மேல் விலையும் தண்ணிக்கு எவ்வளோ கூடியமாக இருக்குது. இப்போ என்ன மாதிரி இப்போ மண்ணெண்ணெய் பெட்ரோல்கள் என்னென்ன சமாளிக்கிறீங்க? மண்ணெண்ணெய் அதான் ஊழிடாங்க. பெரிய பிரச்சனை எவ்வளோ உங்களுக்கு தராங்க போட்டுகளுக்கு? போட்டுக்கு 20 லிட்டர் தராங்க. ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு நாளும் தருவாங்க. ஒவ்வொரு நாளும் 20 லிட்டர் இங்கே இருக்கிற ஆக்களே தராங்க. இந்த சாவரண்டி தான் நாங்கள் இருக்கிறோம். ஓ, நாங்கள் இங்கே இவே விட்டால் வேறு விடுவோம், பெட்ரோலுக்கு மட்டும்தான் போவோம். விளங்குதோ? அப்போ எங்களுக்கு தெரியணும், மற்ற ஆக்களுக்கு சங்கமாக கொடுக்கணுமா? இப்போ மீன்பாடுகளும் பயங்கர குறைவான்னு சொல்கிறீங்க? குறைவாக மீனே இல்லையா? இன்றைக்கு நம்ம 2 கிலோ மீனும் பெருகிலோ இல்லையா? சரி, எவ்வளோ இப்போ 20 லிட்டர்னா எவ்வளோ? 1 லிட்டர் தரீனம் இது மண்ணெண்ணெய் 250 பாருங்க. 250. இருந்தாலும் சமாளிக்க கட்டாத என்ன கட்டுப்படியா? ஓடையே இல்லை, உயர ஓடையில மற்ற காற்று அலையாடியா இல்லைண்ணே?
மீன் பிடிக்கிற கடையில் மீன் பார்த்து ஓடையலாம். ஓடையில்லாமல் இருக்கு என்ன? என்ன செலவு கூட என்ன ஆ மற்ற அதோட இந்தியனும் கிடைக்கும். இந்தியன் இது இன்னும் பிரச்சனை முடியலை என்ன அது? ஆ நாட்டு பிரச்சனை இந்தியன் பிரச்சனை இல்லை இவ்வளோ படகுகளை பிடிச்சி கூட அவங்க வந்து கொண்டு தானே இருக்கிறாங்க. ம் 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 பிடிக்க பெருது சரி தானே. சரி அண்ணா, நன்றியா, நன்றி நன்றி. அப்போ நான் கொஞ்சம் மேலே ஏறி போகிறேன். இந்த இயற்கையை உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்க அப்படி இருக்குதுன்ட்டு அப்படியே திரும்பி பாருங்க. கடலை பார்த்தீங்களே, இதுதான் மயிலட்டி துறைமுகம். அழகிய காட்சிகளோடு ஒன்று. அதில் ஒரு போட் ஒன்று நிற்கிது பாருங்க, காட்டுறோம். இந்த பாருங்க, இதில் ஒரு போட் நிற்கிது. 3-4 போட் தானே போனதான் தொழிலுக்கு. ஆனால் இப்போ மண்ணெண்ணெய் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனையால் வந்து ஆக்கள்ற தொழில் போகிற வீதமும் குறைஞ்சி போச்சுது. இல்லை முன்னே பார்த்தீங்களா சூரியன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. உண்மையிலே எப்படி ஒரு இயற்கை காட்சியை எடுக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். பாருங்கள், தொழிலுக்கு போன ஒரு போட் வந்து ஒன்று இருக்குது. 3-4 போட் தானே போனதான் பாருங்க. கனதூரம் ஓடி வந்து மீன் பிடிக்க இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறேன் நினைக்கிறேன். ரைட், அப்படியே இந்த இதுக்குள்ள வந்து இந்த பகுதியால் வந்து இப்படி வரப்போகுது போட். இந்த பகுதிக்குள்ளே இதில் தான் வந்து போட்டெல்லாம் வந்து நிப்பாட்டினேன் பாருங்கள். இதில் முன்னே பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து போட்டெல்லாம் வந்து வச்சிருக்கணும். அதாவது இந்த அலைக்கு பாதுகாப்பு. இதில் வந்து கருங்கல் போட்டிருக்கு பாருங்கள். இங்கே கருங்கல்கள் அப்படியே ஃபுல்லாக அடிக்கி இருக்குது, இங்கே பார்க்க தெரியும். அப்போ போட்டுகளை கொண்டு இஞ்சால விட்டால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்றதுக்காக இதுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த வந்துட்டு போட் இந்த நிற்கிது இங்கே. இதில் பாருங்க, இந்த யுத்த காலத்தில் ஆமிக்காண்ட இந்த டோரா படகுன்னு சொல்லினோம். அதே மாதிரி ஒரு படகு கொண்டு வந்து அந்த யுத்த காலத்தில் வந்து படித்து போய் எல்லாம் உக்கி போய் கிடக்குது பாருங்க. முன்னுக்கும் பாருங்க அப்படி இருக்கணும். எவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட ஒரு 25 அடி பெருமை நினைக்கிறேன். 25-30 அடி வரும் போல் இருக்குது. இங்கே பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே. 30 அடி கிட்ட வரும். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாண்டு. அந்த போட் இதாக போகுது, கிட்ட வந்துட்டு ஏற்றினம் பாருங்க போட்டு. அதே போல் இதில் பாருங்க ஒரு போட் உண்டு. இப்போ தான் தொழிலுக்கு போகிறார் போல இருக்குது. நான் நினைக்கிறேன் பகல் தொழிலுக்கு போய் நம்ம போல இருக்குது. இல்லாட்டி இப்போ பகலில் போய் விலையை போட்டுட்டு வந்து பிறகு பின்னிற கையோடு இல்லாட்டி நாளை விடிய போய் எடுக்கிறதும் இருக்குது. எனக்கு தெரியல, போய்கொண்டிருக்கிறேன் பாருங்க. ஒன்று தெப்பத்தில் ஒரு ஆள் வந்து தொழில் செய்து கொண்டு இருக்கிறார். இங்கே இது தெப்பம். அந்த காலத்தில் சொல்லிக்கணும் தெப்பம்னு சொல்லி. அதில் மீன் பிடிக்கிறார் பாருங்க. பாருங்க இப்படி தான் இந்த விலை தெரியுது பாருங்க. தொழிலுக்கு போனவே மீன்கள் ஒன்று மில்லியாண்டு தான் பாருங்க. இங்கே உருவாக்கி கொண்டிருக்கணும் விலையை. மற்ற போட்டுகள் பெரும்பாலும் போகல. இங்கே பாருங்க, நிறைய போட்டு போகல. இங்கே அப்படியே நேராக பாருங்க. இப்போ ஒரு போட்டு தான் வந்துருக்குது. தொழில் பாடு பயங்கர குறைவாக இருக்குது பாருங்கள். இந்த சூரிய ஒளிக்கு பக்கத்தில் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த காட்சி. வணக்கம், வாங்க. இறங்கிட்டேன் பாருங்க தெப்பத்தில். அதான் ஐயா தான் இப்போ போட்டி எடுக்க போகிறேன். இவர்தான் இல்லைண்ணா. ரைட், இதான் தொழில் தற்போதைக்கு. கடல்லையே மீன் இல்லையா? சின்ன சின்ன மீன் பாட்டு இருக்குது. எல்லா வேலையும் பார்த்து தான் வழியில் பெற வேண்டியது. கடலுக்கு தாங்கண்ணா, தனியாக ஒரு வேலைக்கு போனால் சரி வராது.
எல்லாம் அப்படி தானே. ஒரு கனவை வந்து பட்டுருக்குது. உள்ளே கனவா மயங்கிட்டு நீங்கள் இந்த சுற்றுறியால் இன்னும் மயங்க போகுது. இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லோரும் பாருங்கள் ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். நான் வார நேரம் 2-3 பேர் தான் நின்றவிய. இப்போ பாருங்கள் வந்து கொண்டிருக்கணும். இந்த பாருங்கள் இந்த அம்மா இந்த இதை எடுத்து போடுறா. இப்படி இதில் போட்டுட்டு தான் மீன்களை அதில் கொட்டி போட்டு எல்லாம் கூறி கொண்டிருக்கணும். எல்லாம் கூறி விற்பினோம். அழகான ஒரு காட்சி அன்றைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் தொழிலாளருக்கு ஓட்டுகள் போன குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம் இன்றைக்கு என்ன நடக்குதுன்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு இதில் காட்டுறேன். பாருங்க எப்படி கூட்டுறேன் அந்த கத்தியை. இதில் நீங்கள் பின்னுக்கு பார்க்குற இந்த சந்தை இருக்குது தானே, இந்த சந்தை வந்து பெரும்பாலும் காலமாக வந்து 7 மணிக்கு கூடினோம். அந்த சந்தையை கூடி தான் இங்கே வியாபாரம் செய்வினோம், ஏலங்கூறி விற்பினோம். இப்போ தான் அதுக்குரிய ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கணும். சில போட்டுகள் முதல்ல வந்துட்டு தான், சில போட்டு இப்போ வந்து கொண்டிருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி இந்த விஷயங்கள் நடக்குதுன்றபடி எடுத்து பயந்து வரப்புறேன். பாருங்கள் போல் அழகாக இருக்குது அந்த இடத்தை பாருங்கள். பாருங்கள் நம்ம போட்டில் இருந்து மீன்கள் வந்து எடுக்க படிக்கணும் பாருங்கள். இந்த இது ஒரு அண்ணன் எடுத்து போடுறார். அதே மாதிரி பாருங்கள் சந்தை கூடிட்டு ஆக்கெல்லாம் வந்துட்டேன் பாருங்கள். எத்தனை பேர் வந்து நிற்கிறேன் வந்து இதுகளில் தான் இப்போ போட போயிடும். சிலது பாருங்கள் கவுட்டு விட்டுருக்கு. இதில் வந்து ஆக்கள் தொழிலுக்கு போகாத இதுகள் இருக்குது. இந்த நிமித்தி விட்டுருக்கிறது எல்லாம் தான் தொழிலுக்கு போனாக்கள். இப்போ இதுகளில் தான் மீனை வந்து போட போயிடும். பாருங்கள் இந்த ஜாவாரி மேலே நிறைய பேர் வந்து நிற்கணும். அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். இப்போ போட்டில் வந்து மீன் உரைக்கி இருக்கணும். வந்து பார்ப்போம் இதில் போட போயிடும் வந்து பார்ப்போம். நீங்கள் லாக்கில் பாருங்க அப்படி இருக்கட்டு பார்த்தீங்களா. ரைட் இதில் இப்போ தான் போடுவினோம் பாருங்கள். கொண்டு போயிடும். நண்டுகள் இதே போல் இந்த லைன் வந்து பாருங்கள் மீன்கள் வச்சுருக்கணும். சின்ன சின்ன மீன்கள் ஒன்றரை கிலோ கிடக்கு 2250 கிலோ. என்னென்னு விற்பேன் 2200 மீன் சந்தை வந்து மீன் சந்தை கூடிட்டு பாருங்கள். ஆனால் கொஞ்சம் போட்டுகளில் இருந்தால் மீன் வந்திருக்கு. அந்த மீன் எடுக்கிறத நிறைய பேர் வந்திருக்கேன் பாருங்கள் முன்னுக்கு. அப்படிங்களா அப்படி இருக்கு அந்த இடத்து. இப்போ மற்றது என்னென்னு சொன்னால் இன்னும் மீன்கள் வந்து இப்போ விலையாக தான் இருக்குது. அப்போ அப்படி கூறி விற்கணும்ன்றது இன்னைக்கு தான் கூறுங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் கொஞ்சம் மீன் வந்திருக்குது பார்ப்போம். பாருங்க கொஞ்சம் வந்திருக்குது. சுற்றி வேற ஒன்றும் இப்படியே பாருங்க. இதில் இந்த மாதிரி இருக்குது. அடுக்க வலிக்கிறேன் பாருங்க.
யாரு இருந்தது அப்படி சூடு பிடிச்சிட்டு இப்போ பாருங்க மீன் வியாபாரம் வந்து சூடு பிடிச்சிட்டு பாருங்க. இந்தியாவில் இப்போ நுறுக்க போயிடும் பேர் வந்தா நுறுக்கினம் நுறுக்கினம். என்ன மீன் ஐயா இது? காரலா? கார மீன். இந்த வருங்க. இது என்னது? வெளியில் போகிறோம். ஆ? இந்தியாவில் பாருங்க கருவாடெல்லாம் வச்சுருக்கணும். வேறு மற்றது இங்கே நெத்தலி கருவாடும் இங்கே வச்சு விற்கணும். அதே மாதிரி இங்கே மீன்களும் விற்கணும். நுறுக்கினம் பாருங்க. அதை கூட கொண்டு வர இதில் பாருங்க பால் சுறா வந்துருக்குது பாருங்க. உண்மையிலே வந்து நீண்ட நாளை பிறகு இந்த காணொளி பதிவு பண்ணுறது வந்திருக்குன்னு. இப்போ வந்து உண்மையிலே வந்து மீன் பாடுகளும் குறைவு, மற்றது மீனவர்களும் இந்த டீசல் மற்றது மண்ணெண்ணெய் பெட்ரோல் பிரச்சனையில் வந்து தொழிலுக்கு போகிறோம் எங்களுக்கு குறைவாக இருக்குது. இருந்த போதிலும் ஓரளவாக வந்து கொஞ்சம் பேர் போயிட்டு அந்த மீன்களை வந்து பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறோம். அதை தான் இப்போ விற்று கொண்டிருக்கிறோம். ஆனால் மீன்களோட விலையும் கொஞ்சம் வளமையை விட கொஞ்சம் கூடவாக இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க பெரிய ஒரு மீன் வட்டி கொண்டு இருக்கிறார். அப்படியே வட்டுங்க பார்ப்போம். என்ன மீன் இது? ஊலாவன்னு சொல்லுவாங்க. ஆ, நாங்கள் சீலாவன்னு சொல்கிறோம். சீலாவா? பெரிய சீலா என்ன? நடுவால் புழக்கினம் பார்த்தீங்களா? ரெண்டு பேர் தான் போகணும், 4 பேர் தான் போனாங்க. போட்டுதா
இதுதான் உங்களோட என்றது அன்பு தமிழ்னு சொல்லி இந்தியாவில் பாருங்க மரக்கறிகள் இருக்குது. தக்காளி, வெங்காயம், பீட்ரூட், வாழைப்பழம், பச்சை மிளகாய், புளி, பப்பாசி பழம் எல்லாம் ஒரு சின்ன ஒரு சந்தையும் இதில் இருக்குது. ரைட், வேறான உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திப்போம். உண்மையிலே இந்த மயிலட்டி துறைமுகத்தின் இந்த மீன் ஏலம் கூறுகின்ற அழகிய ஒரு காட்சியோடு சந்தித்திருப்பீர்கள். அதை விட இங்கே நடக்கின்ற விடயங்களையும் பயந்து கொண்டு நான் மீனவர்கள் படுகின்ற சூழ்நிலைகளையும் தெரியப்படுத்துகிறேன். இன்னும் ஒரு நல்ல ஒரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.